Hey guys, today I'm going to share something about my skin which we can call skin journey. ஆஹ் இது என்னன்னா நாட் அபவுட் என்ன நான் இதை பண்ணேன் ஸ்கின்ல அதனால இப்படி இப்படிலாம் ஆச்சு. தெர் இஸ் நத்திங் லைக் தட். நேச்சுரல் திங். இப்போ என்னன்னா நமக்கு தெரிஞ்சு சிலது பண்ணுவோம், தெரியாமல் பண்ணுவோம். ஸோ வாட் ஆல் ஐ டிட் which would have been an advantage for my skin and disadvantage. ஸோ என்னோடய ஹேபிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அட்வான்டேஜ் சொல்கிறேன். என்னோடய பழக்கத்தில் என்னென்னலாம் ஸ்கின்னுக்கு நல்லா இருந்திருக்கலாம்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்நாக்கிங் பண்ண மாட்டேன். அதாவது நொறுக்கு தீனின்றது எனக்கு கிடையவே கிடையாது. நொறுக்கு தீனியே எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. யாராவது கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன். எங்கேயாவது போனாலும் சாப்பிட மாட்டேன். வீட்லேயும் சாப்பிட மாட்டேன். என்னைக்காவது இப்போ இந்த தீபாவளி அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா, அம்மா முறுக்கு பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை மட்டும் தான் சாப்பிடுவேன். தட் ஒன்ட் பி அ பிக் ஸ்பேன் ஆஃப் இது இல்லையா? டைம் ரொம்ப இருக்காது. ஏன்னோ வருஷத்துல கொஞ்ச நாள் இருக்கும். அவ்வளோதான். ஸோ அதனால் என்னோடய ஸ்நாக்கிங் ஹேபிட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கனால, இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸ்கின்னுக்கு. அப்போலாம் எனக்கு தெரியாது. பட் இதனால எனக்கு அட்வான்டேஜ் கிடைச்சிருக்கலாம். என் ஸ்கின்னுக்கு ஏதாவது அட்வான்டேஜ் கிடைச்சிருக்கலாம். ஏன்னா ஸ்நாக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பாக்கெட் மணி தருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல்லலாம் படிக்கும்போது பசங்க எதாவது வாங்கி சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட மாட்டேன். ஸோ திஸ் இஸ் அன் அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, ரெஸ்டாரண்ட்டே பிடிக்காது. எனி டைப் ஆஃப் ஃபுட் ஃப்ரம் அவுட் சைட் லைக் சாட்டோ. அப்போல்லாம் நான் படிக்கும்போது சாட் அந்த இருக்குது. பட் ஐ டோன்ட் லைக். ரொம்ப ஏதோ ஒரு பாக்கெட் மணி கொடுத்தாங்கன்னா, ஏதோ ஒன்று எனக்கு இந்த ஐட்டம்ஸ் தான் வாங்கிப்பேன். லைக் பேண்டு, இயர்ரிங்ஸ் அது மாதிரி தான் எனக்கு பிடிக்குமே தவிர, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஸோ ஃபுட்டு இதில் எனக்கு அந்த மாதிரி கிரேவிங்ஸ் கிடையாது. அண்ட் ஆல்சோ ஐ லைக் டு ஹேவ் ஃபுட் விச் ஹேஸ் வெஜிடபிள். டெய்லியே வெஜிடபிள் இருக்கிற மாதிரி தான் நான் சாப்பிடுவேன். அதுதான் எனக்கு பிடிக்கும். அண்ட் கர்ட் இது 2ம் இல்லாமல் தேர் ஒன்ட் பி எனி மீல் ஃபார் மீ. ஸோ இது அட்வான்டேஜஸ். அதுக்கப்புறமா இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஐ டோன்ட் யூஸ் எனி கெமிக்கல்ஸ் லைக் ஃபேர் ஆகணும், ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுக்கலாம். நமக்கு போர்ஸ் இருக்குது, அதனால் இதை பண்ணிக்கலாம், டாக்டர்கிட்ட போகலாம். அதெல்லாம் எனக்கு ஐ டோன்ட் கேர். ஸோ இதுலேயும் எனக்கு சைடு எஃபெக்ட் வந்திருக்கலாம் இல்லையா, எதாவது யூஸ் பண்ணியிருந்தா. ஸோ அதனால் எனக்கு இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய இது கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று பெரிய விஷயம் ஐ திங்க், நான் வந்து ஏதோ பர்சனலாக ஏதோ ப்ராப்ளம் இருக்கோ, யார் கூடயாவது சண்டையோ, இல்லை யாராவது எனக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ, ஒரு பர்சன் என்ன எதாவது பண்ணாங்கன்னா நான் மறந்துடுவேன். நாட் தட் பிரச்சனையை மறந்து அப்படியே பீஸ் ஆகி அப்படி கிடையாது. நான் சொல்கிறது என்னென்னா, லைக் அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்காது எனக்கு. இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அந்த மாதிரியெல்லாம் ஐ டோன்ட் திங்க் அண்ட் ஐ ஃபர்கெட் அண்ட் தட் இஸ் வேனிஷிங் இன் மை மைண்ட் ஆட்டோமேட்டிக்லி. அப்படியே யோசிச்சுட்டே இருக்கவே முடியாது என்னால். ஆட்டோமேட்டிக்கலாக மை மைண்ட் வில் ஸ்விட்ச் ஓவர் டு திங்ஸ் விச் என்டர்டைன் மீ. லைக் ஏதோ ஒரு பாட்டோ இல்லை நல்லா என்கிட்ட பழகுறவங்களோ அந்த மாதிரி தானாகவே மாறிடும். பேக்ரவுண்டில் அந்த மாதிரிலாம் ஓடவே ஓடாது. ஏன் இந்த மாதிரி பேசினாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க, ஏன் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணாங்க, ஐ டோன்ட் டேக் எனிதிங். அந்த மாதிரி ரொம்ப பெருசாகவும் நான் வந்து நிறைய அவுட் சைட், அதாவது இப்போ வெளில வேலைக்கோ இல்லாட்டினா படிக்கிற இடத்துலையோ போனால் எனக்கு அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனோ இல்லாட்டினா பெரிய ரேகிங்கோ புல்லிங்கோ எனக்கு நடந்ததே கிடையாது லைஃப்பில். எல்லாமே எனக்கு தெரியல. பட் எதாவது நடந்திருந்தாலும் ஐ டோன்ட் மைண்ட் இட். ஸோ இதெல்லாம் தான் என்னோடய அட்வான்டேஜஸாக நான் நினைக்கிறேன். இதெல்லாம் இருந்திருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது. பட் இதெல்லாம் இந்த ஸ்நாக்கிங், ஃபுட் ஹேபிட்ஸ், கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் ரொம்ப பெருசாக ஜனங்களை பற்றி வரி பண்ணாமல் இருக்கிறது, அதாவது அது மாதிரி ஃப்ரீயாக இருக்கிறது, இதெல்லாம் ஐ திங்க் இட்ஸ் ஆல் மை அட்வான்டேஜஸ். பட் கம்மிங் டு டிஸ்அட்வான்டேஜ், இதை வந்து தயவுசெய்து ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து பெருமை கிடையாது. திஸ் மைட் ஹவ் ரூயின்ட் எ லாட். இப்போ எனக்கு என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கோ அதுக்கெல்லாம் இது would have been a காரணம். என்னென்னா, ஃபஸ்ட்டு ட்ரிங்கிங் வாட்டர்.
ஐ நெவர் ட்ரிங்க் வாட்டர். இது பெருமையே கிடையாது. இட் வில் ரூயின் மை ஹெல்த், மை ஸ்கின், எவ்ரிதிங். ஸோ இது ஏன்னா நான் வந்து ஸ்கூல் ட்ராவல் பண்ணி போகணும், திரும்பி வரதுக்கு டைம் ஆகும். எனக்கு வாஷ்ரூம் யூஸ் பண்ண பிடிக்காது. இதெல்லாம் இருக்கறனால நான் தண்ணி குடிக்கிற பழக்கம் சின்ன வயசுலேருந்தே கிடையாது. அது வந்து இன்னும் ப்ரொலாங் ஆகுது. எனக்கு அது கல்டிவேட் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன், தண்ணி குடிக்கிற ஹேபிட்ட. ஸோ இது எனக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் என்னன்னா, ஐ டோல்ட் ஐ டோன்ட் வரி அபவுட் பீப்பிள், பட் ஐ வரி அபவுட் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் வாட் டு சே, so many things what will happen, like this overthinking a lot. ஸோ இது வந்து என்னோட டிஸ்அட்வான்டேஜா நான் நினைக்கிறேன். which will spoil my skin a lot, health a lot. And next, 2 disadvantage which is very major. And the other very big thing is workout, that is exercise. So sweating out அது என்கிட்ட இல்லவே இல்லை, எனக்கு வரவே வராது. ஸோ இதெல்லாம் நான் வந்து கல்டிவேட் பண்ணிக்கணும்னு பார்க்குறேன். ஒர்க் அவுட் பண்ணணும், தண்ணி குடிக்கணும், நாட் திங்கிங் மச் அபவுட் வாட் வில் ஹேப்பன், நத்திங், அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் தான் என்னோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் விச் வில் அஃபெக்ட் மை ஸ்கின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இதில் நீங்கள் என்னது என்னோட அட்வான்டேஜ் சொன்னேனோ அதை நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் சொன்னேனோ இதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் மை வீடியோ டுடே. ஸோ தேங்க்யூ கைஸ்.